இன்னைக்கு நம்ம ஏஸ் ஆஃப் டைமண்ட் தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோடு ஓப்பனிங்கில் ஹீரோ இப்போ டோக்கியோ வந்துட்டானா, கடைசியாக அவனை கொண்டு வந்து ஹாஸ்டல் மாடி விடும்போது அந்த ரே சொல்லுவாங்க, இங்கே பாருப்பா தம்பி, உன்னை இந்த டீமில் இந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ரெக்ரூட்டர் வேலையை தான் இவ்வளோ நேரம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் ஒரு ரெக்ரூட்டராக என் வேலை முடிஞ்ச காரணத்தால் இந்த ஸ்கூலில் நான் ஒரு வாத்தியார், அதனால் ஒரு வாத்தியாருக்கான மரியாதை நீ எனக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹாஸ்டலுக்குள்ளே நுழையும் போது ஹாஸ்டலாக அப்பார்ட்மெண்ட்டாக இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சும்மா உள்ளே வரான். வந்தாங்க வராண்டாலேயே ஏகப்பட்ட எக்ஸசைஸ் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட், பேட்டு, பாலெல்லாம் இருக்குமா. ஆஹா, இதெல்லாம் லைஃப்ங்கிற மாதிரி ஜாலி ஆயிட்டு அதுக்கப்புறம் அவன் தங்கறக்கான ரூமுக்கு முன்னாடி போய் நின்னவனும், ரைட்டு, ஏற்கனவே எனக்கு முன்னாடி இந்த ரூம்ல 2 பேர் இருக்கிறாங்களா, 2 சீனியர்ஸா தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன், ஓவர் டிசிப்ளினா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஹீரோவும் கதவை நீக்கினா பேய் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஹீரோவை பயமுறுத்தி விடுறான் ஒருத்தன். சாரா குட்டி பையா, ரொம்ப பயந்துட்டியா, போன வருஷம் என்னையை வச்சு இப்படிதான் செஞ்சானுங்க, அதனால தான் சும்மா ஒரு பழி வாங்குதல், அப்புறம் என் பேரு தான் குராமோச்சி, அதுக்கப்புறம் என்னை விட இன்னொரு பெரிய சீனியர் இதோ கூட பாத்தியா அந்த மசுகோ பையன், இவன் ஒருத்தன். சரி சரி, வெளியில நின்னுகிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு ஹீரோவை உள்ள கூப்பிட்டு அவனுங்க வீடியோ கேம் வச்சிருந்திருப்பானுங்க, அதை எடுத்து புதுசா வந்திருக்கில்ல, அதனால உன்னை வெல்கம் பண்றதுக்காக வா நம்ம கேம் ஆடலாங்கிற மாதிரி உட்கார வச்சிருந்திருப்பானுங்களா. அண்ட் பயங்கர ஜோவியலா ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ எதிர்பார்த்து வந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஜூனியர் தானே, பசங்க சீனியர்ஸா இருப்பாங்க, நம்மள புள்ளி பண்ணுவானுங்கன்னு நினைச்சிருந்திருப்பான். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. கட் பண்ண அடுத்த நாள் காலங்காத்தாலேயே கோச் ஒருத்தான் இருப்பான் அவங்க டீமுக்கு. அவன் வந்துட்டு புதுசா வந்த பசங்க எல்லாரையுமே என்னப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அங்க நிக்கிற சீனியர்ஸோட குரூப்ல தான் ஹீரோவோட ரூம்மேட்ஸ் 2 பேர் இருப்பானுங்க, குராமோச்சி அதுக்கப்புறம் மசுகோ அப்படின்னு 2 பேரு. மசுகோ குராமோச்சி கிட்ட இருந்தாலும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு குராமோச்சி காலையில பிராக்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சு எந்திரிக்காதது அவன் தவறு, நம்மேல் தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க ஹீரோவும் லேட்டா எந்திரிச்சு பதறிக்கிட்டு இருப்பானா. கரெக்டா அங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோவும் வந்துடுறான். இருந்தாலும் இப்படி கும்பலா இத்தனை பேர் இருக்கிறாங்களே, தேவையில்லாம போய் சீன் ஆயிர போதோ, ஒருவேளை அந்த ஆளோட காலிலே வந்து மன்னிப்பு கேட்டுடலாமாங்கிற ரேஞ்சுக்குலாம் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ பின்னாடி ஒரு குரல் யாரான்னு பார்த்தா கசுயாவா இருக்கும். அவனுமே ட்ரைனிங்காக லேட்டா வந்திருக்கான். கசுயாவுக்கு ஹீரோ லேட்டா வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னே பயங்கர ஜாலியா இருக்கும். ஆஹா, புது பையா முத நாளே லேட்டா, போடு தக்காளி வேற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த கோச் இருக்கிறான்ல, ஸோ வந்து பயங்கர டெரரான ஒரு பீஸ், பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒருத்தன், பஞ்சுவாலிட்டி எல்லாம் அந்த மாதிரி பார்ப்பான். அதனால நீ டைரக்டா போய் மன்னிப்பு கேட்டு ஸோ அதுக்கப்புறம் அங்க ப்ராக்டிஸ் பண்றது அதெல்லாம் வேலைக்காகாது. அதனால சிம்பிளா நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன் பாரு. அதுவும் அந்த இடத்துல தெரியுதா, அந்த ஆள் வந்து ஒவ்வொருத்தனோட பேரா கேட்டுட்டு இருக்கிறானா, ஒரு 80-90 பேர் அந்த இடத்துல இருப்பாங்களா, எல்லாத்தோட பேரையெல்லாம் அந்த ஆள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். அதனால அந்த புது பசங்களோட குரூப்ல ஒரு கார்னர்ல இருந்து அவன் பேரு கேட்க ஆரம்பிக்கும் போது இன்னொரு கார்னர் கண்டிப்பா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த கேப்ல ஒரு நிஞ்சா மாதிரி நீ போய் உள்ள பூந்துட்டீங்கன்னா தப்பிச்சிருவேன்னு சொல்லக்குள்ள, பரவாயில்லையே இந்த கசுயா நல்ல ஐடியாலாம் தரானேன்னு யோசிச்ச ஹீரோவுமே அவன் சொன்னபடி கோச் பார்க்காத நேரத்துல லைன்ல பூந்தரலான்னு இருந்தா, கோச் இங்க பாருங்க எவனோ ஒருத்தன் லைன்ல போடுறதுக்காக முயற்சி பண்றான் அப்படின்னு கசுயா கத்தி நம்ம ஹீரோவா மாட்டி விட்டாரானா. லேட்டா வந்ததுக்காக கோச்சு கிட்ட ஹீரோ மாட்டிக்க ஹீரோவா மாட்ட விட்டுட்டு இந்த கேப்ல கசுயா போய் அங்க லைன்ல நின்னுக்கிறான். ஏண்டா துரோகி, என்ன கோர்த்து விட்டுட்டு நீ போய் லைன்ல நின்னுக்கிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கெல்லாம் சரியான கடுப்பு. மார்னிங் பிராக்டிஸ் முடிகிற வரைக்கும் நீ கிரவுண்டை சுத்தி வரணுங்கிற மாதிரி ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்களா. அவனுக்குலாம் தேவைதான், நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான்ல அப்படின்னு ஹீரோவோட ரூம்மேட் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க. என்னடா சிரிப்பு வேண்டிய கிடக்கு, நீங்க 2 பேருமே இப்போ ஒன்னா சேர்ந்து ஓட ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஹீரோ பையனை ஒரு டிஸ்ட்ராக்ஷனா பயன்படுத்திக்கிட்டு இன்னொருத்தன் வந்து உள்ள போந்தான் லைன்ல, அவனுமே போகணும்னு சொல்லி கசுயா, ஹீரோ, குராமோச்சி அப்புறம் மசுகோ அப்படின்னு சொல்லி 4 பேரையுமே ஓட விட்டுறாங்க. ஒன்ஸ் மார்னிங் பிராக்டிஸ் முடிகிற வரைக்குமே அந்த ரன்னிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிடுவாங்களா. எதுக்குடா இத்தனை அரிசி, எப்படா இத்தனையும் சாப்பிடுறதுன்னு சொல்லி ஹீரோவால சாப்பிட முடியாம இருக்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் ட்ரைனிங்காக வந்திருப்பாங்களா. ஹீரோவால சுத்தமா முடியாது, ஏன்னா காலையிலேயே ஓடுன்னு சொல்லி அந்த அளவுக்கு போட்டு துவச்சு எடுத்துருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம 3 பவுல்ல ரைஸ் கொடுத்து வேற சாப்பிட சொல்லி இருந்திருப்பானுங்க. அடிச்சு போட்ட மாதிரி இருக்குடான்னு ஹீரோ டயர்டா இருக்கும்போது கசுயாவா இருக்கட்டும், அந்த குராமோச்சியா இருக்கட்டும், ஈவன் அந்த மசுகோவா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே காலையில ஃபுல்லா ஓடி இருந்திருப்பானுங்க, சாப்பாடுமே சாப்பிட செஞ்சானுங்க. ஆனா எப்படி பாடி கொஞ்சம் கூட டயர்டா இல்லாம இந்த அளவுக்கு எண்டூரன்ஸோட இருக்கிறானுங்க, அவனுங்களை கம்பேர் பண்ணும்போது என் பாடி ஏன் இவ்வளவு வீக்கா இருக்குதுன்னு அவனுக்கு புரிய வருது. ஆனா அதுக்கப்புறம் பிராக்டிஸுக்காக எல்லாரும் டீம் பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. ஓகே சூப்பர், போய் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோவும் போனா கோச் ஹீரோவை நிறுத்திட்டு, தம்பி உனக்கு விளையாடுறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னா நீ போய் கிரவுண்ட் 4 ரவுண்டு சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள, நான் எப்ப அப்படிலாம் சொன்னேன். அது மட்டும் இல்லாம என் கூட பனிஷ்மெண்ட் வாங்கின அந்த 3 பேரு அவனுங்க ஆல்ரெடி விளையாட போயிட்டானுங்களே, ஏன் அவனுங்களை மட்டும் தடுக்கலன்னு கேட்டதுக்கு, ஏன்னா அவனுங்க 3 பேரும் மன்னிப்பு கேட்டானுங்க அப்படின்னு சொல்லுவாரு. சோ ஹீரோ பையன் மன்னிப்பு கேட்கவே இல்லை. நீ செஞ்ச தவறுக்காக மன்னிப்பு கேட்க முடியாத அளவுக்கு உனக்கு அவ்வளவு திமிர் இருந்துச்சு அப்படின்னா ஃபைன், உன்னை நான் உன் திமிரை மாத்திக்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா இந்த சேடர் ஸ்கூலோட கோச் நான் தான், இந்த சேடர் ஸ்கூலோட ரூல்ஸ் இதுதான், என்னையோ இல்லை என்னோட ரூல்ஸ் உனக்கு பிடிக்கலைன்னா நீங்க தொடர்ந்து இருக்கணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது, நீ தாராளமா கிளம்பலாங்கிற மாதிரி சொல்லிடுவாரா.
ஆனால் தன்னோட நண்பர்கள் எல்லாரையும் அழ வச்சுட்டு தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கான். ஸோ இவன் சும்மா கிளம்புன்னு சொன்னதுக்குலாம் இங்கிருந்து போக முடியாதுன்னு, யோ கோச் ஒத்துக்கிறேன், நான் காலையில் லேட்டாக தான் வந்திருக்கேன், அது என்னோட தப்பு தான். ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது. இருந்தாலும் இதை நான் வெறும் வாய் வார்த்தையாக சொல்லலை, வேற யாரை காட்டிலும் இந்த ஒரு டீமில், இந்த ஒரு ஸ்கூலோட பேஸ்பால் டீமோட ஏஸ் ஆகிறதுக்காக எனக்கு திறமை இருக்குது, நான் நம்புறேன். அப்படி ஏஸா நான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லக்குள்ள அந்த கோச் நேரம் அப்படியே ஹீரோ கிட்ட வந்துட்டு அடிக்கிற மாதிரி கையை ஓங்குவாரு. ஆனால் அவர் ஆக்சுவலி ஒரு பாலை தான் த்ரோ பண்ணியிருப்பாரா. ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு த்ரோ பண்ணியிருப்பாரு. அதை பார்த்து புது பசங்களாம் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது பெரிய பசங்களா இருப்பானுங்களே சீனியர்ஸ்லாம், அவனுங்களாம் கோச்சை பற்றி இவங்களுக்கு தெரியல போல அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இந்த கோச்சுமே இந்த ஒரு ஸ்கூல்ல இருந்தா கிராஜுவேட் ஆகி போனவர் போல. நிறைய ப்ரொஃபஷனல் டீம்ல இருந்தெல்லாம் அவருக்கு ஆஃபர் வந்திருக்கும். இருந்தாலும் நான் படிச்ச ஸ்கூல்லேயே நான் பசங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லா ஆஃபரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இங்கே ஒரு கோச்சா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஒரு பிக்சர் தானே, ஸோ அதனால அவன்கிட்ட அந்த பாலை கொடுத்துட்டு, சரி உன்னோட வார்த்தைகள்ல அர்த்தம் எதுவுமே கிடையாது, அதனால பாலை போட்டு நீ எவ்வளோ டிட்டர்மைண்டா இருக்கிறங்கிறத எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுடான்னு. ஸோ இப்போ ஒரு தூக்கி போட்ட மாதிரியே அந்த ஃபென்ஸ் கிட்ட வரைக்கும் நீ இந்த பாலை தூக்கி போடணும், ஒரு 90 மீட்டர் நீ போட்டுட்டு அப்படின்னா உன்னை நான் விளையாடுறதுக்காக அலோ பண்றேன்னு சொல்லுவாரு. இல்லைன்னா இங்கிருந்து கிளம்பணுங்கிற மாதிரி. எப்படியா நான் அவ்வளோ தூரம் தூக்கி போறதுன்னு ஹீரோக்கு முதல்ல அதிர்ச்சியாக தான் இருக்கும். இருந்தாலும் சரி அப்படி போட்டாதான் இங்கே விளையாட முடியும்னா ஃபைன் பண்ணிடலாமே அப்படின்னு அந்த நெட்டு கிட்ட வரைக்கும், என்ன அந்த நெட்டை தாண்டியே நான் போடுவேன்னு சொல்லக்குள்ள நெட்டை தாண்டி போடுவானா, என்ன வளர்றா. நான் பக்கத்தில் இருக்கிறவங்களா, என் தம்பி இதுக்கு முன்னாடி உன்னோட பெஸ்ட் எது, எவ்வளோ தூரம் நீ போட்டிருக்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணது இல்லைன்னு சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் பயங்கர கான்ஃபிடன்ஸோட ஹீரோ அவனோட பாலையும் தூக்கி போட செம்ம தூரமாக போயிருந்திருக்கும். அவள் தான் ஆல்மோஸ்ட் நெட்டை டச் பண்ணியிருப்பானு பார்த்தா திடீர்னு ஆஃப் வேல அந்த பால் அது பாட்டுக்கு கர்வ் ஆயிரும். அண்ட் கர்வ் ஆன பால் அந்த நெட்டுக்கிட்ட கூட போய் விழுந்துருக்காது. அவள் தான் ஹீரோ தோத்து போயிட்டான். கோச்சுமே உனக்கு ப்ராக்டிஸ்லாம் அலோவ் பண்ண முடியாது, உனக்கு அப்படி போர் அடிச்சது அப்படின்னா கிரவுண்டை வேணா சுத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரா. அதுக்கப்புறம் ஒரு 3 நாளுங்கிறது போயிருந்திருக்கும். ஹீரோ பையன் ரூம்ல வந்துட்டு பயங்கரமா கதறிக்கிட்டு இருப்பான், 3 நாளா கிரவுண்டை ஓட விடுறாரு, இதெல்லாம் அநியாயமா இருக்குதுன்னு. ரூம்மேட்டா இருக்கிற அந்த குராமோச்சிங்கிற அந்த சீனியருமே என்னடா அசிங்கப்பட்டுட்டியாடா அப்படின்னு முதல்ல கலாய்ச்சாலும் அப்புறம் சொல்லுவான் ஒரு மேட்ரை. இப்போ என்ன எங்க ரூமுக்கு வந்து ஒரு 3 நாள் இருக்குமா, இந்த 3 நாளுமே மசுக்கோ ரூமுக்கு லேட்டா வராங்கிறத நீ கவனிச்சியா, ஏன் அவன் லேட்டா வரான்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அவன் ஆக்சுவலி வெளியில இருந்து பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் கடைசியா விளையாண்ட அஃபிஷியல் மேட்ச்ல அவன் லைட்டா சொதப்பி விட்டுட்டான். அதனால அவனை டீம்ல இருந்து வெளியில எடுத்துட்டாங்க. ஸோ திருப்பி அவன் டீம்ல போகணும்னா அவன் எந்த ஒரு தவறும் பண்ணாம இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவன் ஃபைனல் இயர்ல இருக்கிறான். ஸோ இதுதான் அவனுக்கான கடைசி வாய்ப்பும் கூட. ஸோ இந்த இடத்துல எந்த அளவுக்கு காம்படிட்டிவான பீப்புள் இருக்கிறாங்கிறது உனக்கு புரியுதா. 100 பேருக்கு மேல பிளேயிங் 9ல எப்படியாவது இடம் பெற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 9 ஸ்பாட்டுக்காக அவ்வளோ போராடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் டிவி ஷோ கிடையாது. ஒரு 4-5 பேரை புதுசா டீம்ல சேர்த்துக்கிட்டு நீங்களா ஸ்கூல்ல ஒரு டீம் ஆரம்பிக்கிற மாதிரி, ஏற்கனவே ஸ்கூல்ல இருக்கிற டீம்ல நீ உனக்கான ஸ்பாட்டை பிடிக்கிறதே இங்க போராட்டம் தாங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில நேரமா கோச் கிரவுண்டுக்கு வரும்போது அப்போ அந்த ரே இருக்கிறாங்களே, இந்த ரேங்கிற அந்த லேடி, அவங்க கோச்சு கிட்ட கொஞ்சம் ஹீரோ புது பையன் பார்த்து டீல் பண்ணலாமே அப்படின்னு பேச வரும்போது அப்போ காலங்காத்தால அங்க எவனோ ஒருத்தன் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக வரான், ரன்னிங்காக வரான். யாரானா ஹீரோவா இருக்கும். ஹீரோவை பார்க்கும்போது அப்போ அந்த கோச் சொல்லுவாரு, ஆக்சுவலி 90 மீட்டருக்கு அந்த பாலை வச்சுட்டு ஒருத்தன் தூக்கி எறியறதுங்கிறது அதை நான் ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. அவனால அதை பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவன் தான் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்ல. ஸோ ஒன்ஸ் அந்த சேலஞ்சை முடிச்சதுக்கு அப்புறம் வேணா பார்க்கலாம், அது வரைக்கும் அவன் ஓட தான் செய்யணுங்கிற மாதிரி சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ யா, தேங்க்யூ.